ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த எடிட் எப்படி மேக் பண்ணுறது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த எடிட் தான். ஸோ இந்த எடிட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த எடிட்டை வந்து 2 ஆப்பில் பண்ணலாம். எனக்கு மெத்தட் 2 தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்லேருந்து இந்த பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே அதாவது இந்த எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி VPN கண்டிப்பாக வேணும். ஸோ VPN இல்லைனா உடனே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டர்போ VPN சொல்லி டைப் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் VPN ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது டவுன்லோட் பண்ணி VPN ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நேராக உங்களோட கூகுளுக்கு போயிடணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து capcut மோடு வந்து capcut ஆப் வந்து மோடு வெர்ஷனில் இருக்கணும். அது இல்லைனா நான் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போய் உர்பன், அதாவது இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். அதாவது இந்த ஜங்கிள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க தேவையில்லை. நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி என்டர் ஒரு நேம் இருக்கும். நான் அதில் வந்து ஜஸ்ட் ட்ரீம் அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ட்ரீம் தமிழ்லாம் கொடுக்காம தான் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு இருக்கும். அதை 200 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 200 இருந்தால் 200லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வேணுமா டாப்பில் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு எங்கே வேணுமோ வச்சுக்கோங்க. டாப் சென்டர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாப் சென்டர்னால் கொஞ்சம் டாப்பில் சென்டருங்கிறது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து அதாவது உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ், டவுன்லோட் நவ், அடுத்து ஜென்ரேட் அனதர் இமேஜ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிறத டவுன்லோட் இமேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து இது வந்து இமேஜாக தான் டவுன்லோட் ஆகும். ப்ரோ நான் வீடியோ எடிட் பண்ணணும், நீங்கள் வெறும் இமேஜை மட்டும் கொடுக்குறீங்கன்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்தமாதிரி நேம் கொடுத்து உங்களோட நேமை எடுத்து, அதாவது இமேஜ் எடுத்ததுக்கப்புறம் அதே இதிலே பாருங்கள், நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ நான் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அதே இது லிங்க்லேயே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் ஆன் capcut அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட்டு அதை கீழே இருக்க பாருங்கள், யூஸ் டெம்ப்ளேட் ஆன் capcut. நண்பா நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு தனியாக ஃபஸ்ட்டு என்னடா வெறும் ஃபோட்டோ மட்டும் வந்திருக்கேன் நீங்கள் யோசிக்காதீங்க. இது வந்து ஃபோட்டோ மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த ஃபோட்டோவை வந்து இந்த capcut, அதாவது இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அந்த capcutல போனோன்னா உங்களுக்கு வந்து ஆடியோவும் கிடச்சிரும். ஸோ ஓகே, நான் அந்த யூஸ் ஆன் டெம்ப்ளேட் ஆன் capcut அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ் ஆன் அப்படி கொடுத்தனா இந்த மாதிரி வந்து இந்த capcutோட இந்த வரும். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த இமேஜ் பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜ் உங்கள் நேம் என்ன நேம் போட்டிங்களோ அதை அதாவது நீங்கள் சென்டரில் வச்சிங்கன்னா நான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க நண்பா. ஸோ வச்சுக்கிட்டே இப்போ நான் வந்து அந்த ட்ரீம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 14 செகண்டுக்கு அது வந்து ரெடி ஆகிடும். வீடியோ வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் சொன்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து அந்த ட்ரையல் அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது இப்போ வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே எடிட் ஓகே, அதாவது நேம் மேலே வச்சது கீழே வச்சது ஓகே அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வித்தவுட் வாட்டர் மார்க்குன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் பண்ணிக்கலாம். இல்லை வாட்டர் மார்க் இருந்தாலும் பரவாயில்லனா நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, மெத்தட் 1 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட் 2. இது வந்து nooiz அப்படிங்கிற இன்னொரு ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் லிங்க் வைக்க முடியாது. நான் அந்த ஆப் நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். அப்புறம் ஏன் ப்ரோ இதை நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் வந்து நிறைய பேர் வந்து capcutல தான் ப்ரோ எடிட் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணுறாங்க. பட் இதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் நிறைய பேர் இது வந்து அதாவது சஜஸ்ட் பண்ணல. பட் நான் வந்து ஈஸி மெத்தட்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை நண்பா. ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை nooiz அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போன ஃப்ரண்ட் பேஜே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைரல் நேம் எடிட் அப்படின்னு சொல்லி, அதாவது வைரல் நேம் வீடியோ அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் இதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட், அதாவது எந்த டெம்ப்ளேட், அதாவது ஓகே எந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து பார்த்தீங்களா. ஸோ இதில் எந்த மவுண்டைன், அதாவது எந்த எஃபெக்ட் உங்களுக்கு, அதாவது எந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு 10-100 டக்குன்னு ஓடிடும். ஸோ அது 100 ஓடினதுக்கப்புறம் மேக் அப்படிங்கிறத கொடுத்து, ஸோ இவர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இது வந்து தாகிர் அப்படின்னு நேம் இருக்குது. இதில் ஆல்ரெடி அதுவே ஒரு நேம் இருக்கும். நீங்கள் அந்த நேமை யுவர் நேமுங்கிறதுல போய்ட்டு அந்த நேமை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் நேம் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை நீங்கள் போட்டுக்கிட்டு இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். கீழே ரீப்ளேஸ் மியூசிக் இருக்கும். உங்களுக்கு மியூசிக் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த nooiz அப்படிங்கிற அந்த ஆப் நேம் இருக்குது பாருங்கள், அது மேலே ஒரு இன்ட் இருக்கும். அந்த இன்ட் அழுத்திங்கன்னா ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆடை பார்த்து முடிச்சுட்டு, ஸோ அந்த ஆடை பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு இந்த ஐடி நேம் அப்படிங்கிறதும் வராது. ஸோ நார்மலாக வீடியோ மட்டும்தான் வரும். நல்லா தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். நான் அதோட இதை நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி capcut இருந்தால் நீங்கள் அதே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோட யூடியூப்பில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ நண்பா. டூ சப்போர்ட். தேங்க்யூ.